ஆண்டவரை விட்டு ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரை விட்டு விலகி வாழ்கின்ற இந்த உலகத்தில் ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவரை சார்ந்து வாழ்வது எப்படி, அதுதான் நம்ம பார்க்கணும். ஆண்டவரை பற்றி ஏனோக்கை போல இந்த சத்தியத்தினுடைய தீமை அதுதான். ஏன்னா ஏனோக்கினுடைய காலத்தில் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி அவரவருடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதில் மிக முக்கியமாய் எப்படி தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், எப்படி சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏதோ ஏனோக்கு எங்கேயோ ஒரு மடத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவரோடு சஞ்சரிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம், உறவுகள், நண்பர்கள் இவங்கெல்லாம் தூக்கி போட்டு ஏதோ ஒரு மடத்திலேயோ அல்லது மலையிலேயோ போயிட்டு தேவனோடு சஞ்சரிக்கலை. வேதம் எப்படி சொல்லுது? ஆதியாகமம் 5:22 சொல்லுகிறது, ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பிறகு 300 வருஷம் உயிரோடு இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5:32 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து மெத்துசாலாவை பெற்ற பின்பு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்னு சொல்லும்போது ஏனோக்கு ஒரு குடும்பத்தில் இருந்து தன் கடமைகளை செய்து தன்னுடைய எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக ஏனோக்கு வாழ்ந்தார். அதுதான் ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடந்த வாரத்தில் சொன்னேன், நம்முடைய உறவுகள் அது ரொம்ப முக்கியம். வாக்கிங் வித் காட் இன் ஆல் அவர் ரிலேஷன் அண்ட் ஆல் அவர் பீயிங். ஆண்டவர் எங்கே நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்முடைய குடும்ப உறவுகளோடு எப்படி இருப்பது. முதல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சம் என்ன? தனிப்பட்ட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் உங்களுக்கு சமீபமாக இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே இப்பொழுதும் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்து உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட ஜீவியம், தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கும் அவருக்கும் ஒரு உள்ள உறவில் ரொம்ப சிறப்பாக இருந்தார் ஏனோக்கு. அது மாத்திரம் இல்லை, ஒரு தனிப்பட்ட ஜீவியத்தில் மட்டும்தான் நான் அப்படி இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் நான் அப்படி இல்லை, அப்படி கிடையாது. குடும்பத்தில் எப்படி இருந்தார்னா அவர் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு தேவனோடு நடந்தார். அப்போது முதல்ல என்னுடைய பர்சனல் லைஃப், ரெண்டாவது மை ஃபேமிலி, மூன்றாவது மை ரிலேஷன், நாலாவது மை கம்யூனிட்டி, என்னுடைய சமுதாயம், அஞ்சாவது என்னது என்னுடைய சபை. அப்போ நான் என் பர்சனல் லைஃப்பிலும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய உறவுகளிலும் சரி, என்னுடைய சமுதாயத்திலும் சரி, என்னுடைய சபையிலும் சரி, நான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து ஆண்டவர் என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்னா, வாக்கிங் வித் காட் இன் ஆல் அவர் ஆக்ஷன்ஸ். அது ரொம்ப முக்கியம். வாக்கிங் வித் காட் இன் ஆல் அவர் ஆக்ஷன்ஸ். நான் ஏதோ நான் கிறிஸ்தவன், அந்த நேரத்துக்கு கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், அப்படி கிடையாது. எல்லாவற்றிலும் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் புசித்தாலும், ஆகையால், எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள். அப்போ எதை செய்தாலும், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்காக என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் புசிக்கிறதும் நாம் பானம் பண்ணுகிறதும் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், எதை செய்தாலும், நான் ஒரு இடத்துல வேலை செய்தாலும் எனக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கிறது, அந்த கடமைகளை செய்தாலும் எதை செய்தாலும் அதை நான் யாருக்காக செய்கிறேன் அப்படின்னா என் பிழைப்புக்காக செய்யலைங்க, அவருடைய மகிமைக்காக நான் செய்யணும். அதுதான் முக்கியம், அவருடைய மகிமைக்காக. அப்போ எல்லா என்னுடைய செயல்களிலும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி வாழுகிறார்கள்? மீனிங்லெஸ் லைஃப், அர்த்தமற்ற வாழ்க்கை வாழுறாங்க. நீங்கள் ஏன் உயிரோடு வாழுறீங்கன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோம். ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேளுங்க, வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம். ஆனால் கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. நான் வாழ்வதற்காக என்ன பண்றேன், சாப்பிடுகிறேன். ஏன் வாழ வேண்டும்? அவருடைய மகிமைக்காக நான் வாழ வேண்டும்.
ஸோ கர்த்தரை மையப்படுத்துறது தான் என்னுடைய முழு நோக்கம். அப்போ எல்லா இடங்களிலும், நான் எல்லா செயல்களிலும், ஆல் அவர் ஆக்ஷன், நம்முடைய எல்லா செயல்களும் அப்படி வாழ்வது தான் என்னதுன்னா ஒரு உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? நம்ம எதை செய்தாலும் நம்மளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னென்ன இடத்துல நான் எப்படி செயல்படணுமோ அப்படி அந்தந்த பொறுப்புல சரியாய் தேவனை மையப்படுத்தும்படி என்ன பண்ணுவது? வாழ்வது. ஏனோக்கு அப்படிதான் வாழ்ந்தார். அவர் போய் ஒரு மடத்துல வாழல, சன்னியாசியா போயிடல, ஏதோ ஒரு எங்கேயோ போய் அவர் தேவனோடு சஞ்சரிக்கல. வீட்டில் இருந்து கொண்டு, குடும்பத்தை பார்த்து கொண்டு, பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு, சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு, அவருடைய கடமையெல்லாம் செய்து கொண்டு, எதை செய்தாலும் அதையெல்லாம் எப்படி தேவனுடைய மகிமைக்கென்று அவர் என்ன பண்ணாரு? செய்கிறவராக இருந்தார். அதுதான் நம்முடைய பேட்டர்ன். நம்மளும் அப்படிதான் என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். நாமும் ஆண்டவருக்கு மகிமையை அப்படிதான் என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மாரல் லாஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சிவில் லாஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மாரல் லாஸ் சொன்னா நான் எப்படி இருக்கணும், ஒழுக்கம், அது ரொம்ப முக்கியம். என் மனைவியை நான் எப்படி நடத்தணும், என் பிள்ளைங்களை நான் எப்படி நடத்தணும், என்னோடு கூட இருக்கிறவங்களை நான் எப்படி நடத்தணும், எப்படி ஒஸ்டா பிஹேவ் பண்ணிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஒஸ்டா பிஹேவ் பண்ணிடக்கூடாது. நம்ம மைண்ட்ல வஞ்சனையோ, போராமையோ, கசப்போ, விரோதங்களோ, பகைகளோ உள்ளே வைத்துக்கொண்டு அதன்படி ஆக்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மள யார் பார்க்கறது? ஆண்டவர் பார்க்கிறார். எல்லா காரியங்களிலும், நான் படிக்கிற விஷயத்திலும், நான் வேலை செய்யற இடத்திலும், நான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் என்னை யார் பார்த்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்களாம் கர்த்தருக்காக ரொம்ப வல்லமையா எழும்புறாங்க. நான் ஒரு பொண்ணு இப்போ கிரிக்கெட் விளையாடினான்னு பார்த்தோம். அவ அது என்டர்டைன்மெண்ட் விளையாடுறாங்கன்னு விட்டுட்டோம். ஆனால் அவன் எப்படி ஆண்டவரை பற்றி மையப்படுத்துறா பாருங்க. எதை செய்தாலும் போது நோக்கம் என்ன? தாம் பெருமையையும் தாம் புகழையும் பேசுவதல்ல. யாரை மையப்படுத்துறது? கர்த்தரை மையப்படுத்துவது எல்லாவற்றிலும். அதே மாதிரி ஒரு பையன், ஒரு வாலிப பையன், அவன் பாக்ஸிங்கில் சிறப்பாக விளையாடுறவன், அவன் பேசுகிறான் பாருங்க. அப்படி பேசுகிறான், நான் இந்த மாதிரி வாழ்ந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் அவங்களெல்லாம் உதாசனப்படுத்தினேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாரு. எல்லா கெட்ட பழக்கத்திலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்போ அவன் கடமையை சொல்கிறான். நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம எல்லாம் பண்ணணும், ஆனால் எல்லாத்துலேயும் கடவுளை மையப்படுத்தணும். என்ன அற்புதமான காரியம் பாருங்க. இன்றைக்கு இருக்கிற அநேக வாலிப பிள்ளைங்க வாழ்வது என்னன்னே தெரியல. ஏதோ அப்படியே வாழ்ந்து அவங்க சுயத்துக்காக வாழறாங்க, அவங்க சந்தோஷத்துக்காக வாழறாங்க. கிடையாது. வாழ்க்கையை வாழும்போது எல்லாவற்றிலும் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், அப்போ நான் தேவனுடைய பிள்ளை, நான் எதை செய்தாலும் அதுல பின்னணியில யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை மையப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மாரல். நான் ஒழுக்கமா எப்படி வாழணும், நம்ம சமுதாயத்தில் எப்படி வாழணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ 10 கட்டளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மாரல் அண்ட் சிவில் லாஸ், 2 சட்டம் இருக்குது. ரிலிஜன் எல்லாமே இருக்குது. அதுல எப்படி நடந்துக்கணும்னு இருக்குது. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீ வாழ்க்கையில் எப்படி வேணா வாழ்ந்துரு, ஆனா எனக்கு இதை பண்ணிடுன்னு சொல்ற ஆண்டவர் இல்லை. டேய், நீ எதை பண்ணாலும் அதை நான் என்னை மையப்படுத்து. ஏதோ கடமைக்கு அன்னைக்கு நான் பூஜை பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் சராசரியா எல்லா மாதிரி வாழ்கிறவன் இல்லைங்க. எல்லாமே அவரை மையப்படுத்துறதுக்கு தான் வாழறேன். அப்போ சாப்பாடு வரும்போது கூட நான் ஆண்டவருக்கு எப்படி சாப்பாடு தானே, நம்ம சமைச்சோம், நம்ம சம்பாரிச்சோம், நம்ம சாப்பிட்டோம், அப்படி கிடையாது. அந்த சாப்பாடு முன்னாடி வைக்கும் போது ஆண்டவர் எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். அப்போ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், அந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணணும்? நான் படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரும்போது ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தணும். நான் செய்யற இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இயேசுப்பா என்னை சிறப்பா வைப்பார் அப்படின்ற ஒரு உள்நோக்கம் நமக்கு இருக்கணும். நம்முடைய உள்நோக்கம் என்ன? நான் பாரு எவ்வளவு பெரிய ஆளாய் காட்டுறேன், அப்படி இல்லை. என் தேவன் எப்படிப்பட்டவர்னே என் வாழ்க்கையின் மூலம் காட்டுறேன். நான் செய்கிற ஒவ்வொரு செயல்கள் மூலம் காமிக்கிறேன்.
தாவீதை வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தாவீது வந்து இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். ஏன்னா அவன் நோக்கமே தேவனை மையப்படுத்துவது. சின்ன பையனா இருக்கும் போதே கூட பாருங்க, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆடை மேய்த்து கொண்டிருந்தாலும் அந்த கொஞ்சம் ஆடை மேய்க்கும் போது அது உண்மையா மேய்ச்சான். அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். அதே மாதிரி அவன் வந்து ஆண்டவர் அந்த காரியங்களை அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதே ஒவ்வொன்றிலும் தேவனை மையப்படுத்துறான். அவன் சொல்றான், ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, அதை கிழிக்க ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு, நான் கிழிச்சேன்னு சொல்லல, நான் என் பலத்துல. ஒரு கரடி வந்தது, நான் செய்தேன்னு சொல்லல, என்னை கர்த்தர் வந்து என்னை பயன்படுத்தினார். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும், கர்த்தர் உங்களை உபயோகிக்கட்டும். உங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். உங்களுடைய திறமைகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்துங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கென்று வாழுங்கள். நீங்க செய்யும் போது இந்த வேலையை நான் செய்யறேன், இந்த வேலையை நான் செய்யும் போது ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். நான் கொஞ்சத்துல உண்மையா இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் என்னுடைய நோக்கம் என்ன? தேவனை மையப்படுத்துவது. எல்லாவற்றிலும் என்னுடைய நோக்கம் என்ன? தேவனை மையப்படுத்துவது. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மள தேவன் ஒரு மிருகத்தை போல படைக்கல. நோக்கமற்றவர்களாக ஏதோ சாப்பிட்டுட்டு எப்படியே வாழணும்னு நம்மள படைக்கல. அப்படி நம்மள வந்து காற்று அடிக்கிற போக்குல நீ வாழணும் ஆண்டவர் நம்மள உண்டாக்கல. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ வாழணும் ஆண்டவர் நம்மள உண்டாக்கல. ஒவ்வொரு இடத்திலும் நான் தேவனை மையப்படுத்தணும். நான் வாழ்ந்தாலும் அவருக்காக வாழ்வேன், செத்தாலும் அவருக்காக சாவேன். எந்த சூழ்நிலையிலும் அவரை மகிமைப்படுத்துவேன். தாவீதை ஏன் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்? அவனுடைய நோக்கமே கர்த்தரை மையப்படுத்துவேன். கோலியாத்தை சந்திக்கும் போது என்ன சொல்றான், நான் பாரு யாருன்னு காட்டுறேன்னு சொல்லல. அவன் தெரிஞ்சுக்குவான், அவன் இருக்கிற எல்லாரும் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, இஸ்ரவேல்ல ஒரு உண்மையான தேவன் இருக்கிறார் அப்படின்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உங்க வாழற வாழ்க்கையை பார்த்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கணும், நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நீங்க ஏன் இவ்வளவு இப்படி இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து வியக்கணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை பார்த்து அவங்க அப்படியே விழிப்பிதிங்க நிக்கணும். உங்க சாட்சி உள்ள வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கைய நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய இருதயத்தை என்ன பண்ணணும், தொடணும். அப்போ அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய நோக்கம். அதை என்னுடைய மனதில் என்ன பண்ணுவது, ஃபிக்ஸ் பண்ணுவது. நான் இருக்கிற இடத்துல தேவனை மையப்படுத்துவேன். நான் வீட்டில் இருந்தாலும் சரி, நான் கடைக்கு போனாலும் சரி, நான் வேலைக்கு போனாலும் சரி, நான் 4 பேர் கூட இருந்தாலும் சரி, தனித்துவமாய் தேவனை மையப்படுத்தணும் இருப்பேன். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையில மட்டும்தான் தேவனை மையப்படுத்தணும் அப்படி நினைக்கிறாங்க. இல்ல யாராவது ஒரு கிறிஸ்துவ சர்க்கிள்ல நான் வந்து ஒரு கிறிஸ்தவ, நான் வந்து ஒரு உத்தமமான கிறிஸ்தவன்னு காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, உங்களை கர்த்தர் எங்கெல்லாம் கொண்டு போறாரோ, ஆமென் சொல்லுங்க, எங்கெல்லாம் கொண்டு போறாரோ அங்கெல்லாம் உங்களுடைய மெயின் நோக்கம் என்ன, கர்த்தரை மையப்படுத்துவது. அப்போ ஏனோக்கு அப்படிதான் வாழ்ந்தார். எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்க இஷ்டப்படி வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. ஏன்னா உலகம் முற்றிலுமா கெட்டு போற ஒரு உலகத்துல ஏனோக்கு வராரு. அவர் என்ட்ரன்ஸ் எப்படின்னா, அவருடைய அந்த 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 அவருடைய அந்த அவருடைய என்ட்ரன்ஸ், அவர் வந்து உலகத்துல வந்து பிறந்து வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாக் அவே ஃப்ரம் காட், ஆண்டவர் விட்டு விலகிட்டாங்க. ஏன்னா அப்பதான் ஆண்டவர் அழிக்க பிளான் பண்றாரு, மனுஷனோடு போராடி கொண்டிருக்கிறாரு. அப்பதான் நோவா பிறக்கிறாரு. ஏன்னா உலகம் கெட்டு போச்சுரா, உலகத்தை அழிக்க போற, நீ கப்பல் செய்யினார, அது ஏனோக்கினுடைய அந்த காலம். எல்லாம் ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தான். எல்லாம் கடவுளை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க மக்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தற்பிரியராயும், பணப்பிரியராயும், சுகபோக பிரியராயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், நன்றி அறிவில்லாதவர்களாயும், இப்படிதான் ஜனங்க இருக்கிறாங்க. இங்க நம்ம எப்படி இருக்கணும், ஏனோக்கு போல தேவனோடு சஞ்சரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிப்பது. அப்ப தேவனோடு அப்ப நான் என் மனசுல மைண்ட் செட் பண்ணணும், எல்லாம் எப்படி வேணா வாழட்டும், நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ போறேன். என்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும், என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லும், ஆல் மை ஆக்ஷன்ஸ் தேவன் மகிமைப்படணும். ஒருபோதும் தேவனை கனவீனப்படுத்துற மாதிரி நான் என்ன பண்ணக்கூடாது, செயல்பற்றக்கூடாது. ஒருபோதும் அவரை துக்கப்படுத்துற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. அப்படி வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி வைக்கிறாருன்னு பாருங்க. நீங்க அவருடைய மகிமைக்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் கர்த்தர் உங்களை எப்படி படுத்துவார்னா மகிமைப்படுத்துவார். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, காலையில கூட 91ஆம் சங்கீதத்தை வாசித்தல, அதுல ஆண்டவர் என்ன பிராமிஸ் பண்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னவர் கண்டிப்பா வாக்கு மாற மாட்டார்.
வாக்கு பண்ணவர் வாக்கு மாற மாட்டார். நான் மைண்ட் செட் பண்ணணும். என்ன மைண்ட் செட் பண்ணணும்? நான் எங்க இருந்தாலும் அங்க தேவனை மகிமைப்படுத்தணும். இங்க இருந்தா ஒரு மாதிரி, ஃப்ரெண்டும் கூட இருந்தா ஒரு மாதிரி, அப்புறம் வெளியில இருந்தா ஒரு மாதிரி, அப்படி வாழ்கிறவர்கள் அல்ல. நான் எங்க இருந்தாலும், நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், என் ஃபேமிலியில் இருக்கும் போதும், என்னுடைய சமுதாயத்தில் நான் வாழும் போதும், என் சமுதாயம், என்னுடைய சபை, என்னை சுற்றில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் பார்க்கும்போது என்னுடைய செயல்கள் யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்படி நம்ம வந்து மனசை செட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து வாழ ஆரம்பிக்கிற பொழுது தேவன் எங்க கொண்டு போறனா உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார். அப்போ அதுதான் ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கிய அம்சம். எந்த இடத்துல கர்த்தரை நான் கனவீனப்படுத்திடக்கூடாது. எந்த இடத்துல கர்த்தரை கனவீனப்படுத்துற மாதிரி என்னுடைய செயல்கள் இருக்கவே கூடாது. என் வாழ்க்கை பாதுகாக்கப்படணும். நான் ரொம்ப நாள் வாழணும். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை பாதுகாக்கப்படணும். நான் ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழணும். எதுக்கு? குடிச்சு வெறிச்சு விபச்சாரம் பண்ணி எப்படி வேணா வாழணும், அப்படி அதுக்காக இல்லைங்க. நான் ரொம்ப நாள் வாழணும்னா எதுக்காகனா என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலே என் தேவன் மகிமைப்படணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை உனக்கு என்ன பண்ணுவாரு? காண்பிப்பார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார், நோய்களை எல்லாம் குணமாக்குவார், பிராணனை அழிக்கு விலைக்கு மீட்பார், மகிமையினாலும் கரைக்கு இரக்கங்களாலும் மகிமையினாலும் உங்களை முடிசூட்டுவார், உங்களுடைய வாயை நன்மையால் திருப்தி ஆக்குவார், உங்களுடைய வயது திரும்ப கழுகை போல எப்படி ஆகும்? வாழ வயது போல ஆகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படு. எதுக்கு? கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாள் வாழணும். ஏன் வாழணும்? நான் போட்டு நல்லா உலகத்துல போய் ஜீவிக்கணும், நல்லா உலகத்துல பாவம் பண்ணணும், அதுக்காக இல்லப்பா. நான் வாழணும்னு விரும்புறது எதுக்குன்னு சொன்னா, நான் புசித்தாலும், நான் குடித்தாலும், நான் எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னு கவனிங்க, ஆண்டவரை சார்ந்து வாழ்வது. அடுத்தது என்ன? டிபெண்டன்ஸ் ஆன் காட். அது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து மெயின். டிபெண்டன்ட் ஆஃப் காட். தேவனை சார்ந்து வாழ்வது. கலங்கவே கலங்காதீங்க. எந்த ஒரு கலக்கம் வந்தாலும் அப்பாவை சார்ந்து கொள்ளுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனசு என்னன்னா அவரை உறுதியா பற்றிக்கணும். அது அப்படியே வேவர் ஆகக்கூடாது. சூழ்நிலை பார்த்து அப்படியே மனசு என்ன பண்ணக்கூடாது? தள்ளாடக்கூடாது. மனசை கரெக்டா பார்த்துக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனசை பத்திரமா பார்த்துக்க. உன் மனசை யாரும் கெடுக்க விட்டுறாது. நீங்க மனசை கெடுக்கிறதுக்குன்னு பிசாசு நிறைய சூழ்நிலையை கொண்டு வருவான். மைண்ட்ல சொல்லுவான், அப்படி ஆயிடுச்சு, உனக்கு அப்படி ஆயிடுச்சு, என்ன ஒண்ணா ஆகட்டும், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். சொல்லுங்க, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். என்னால எதுவும் ஆக போறது இல்லை. எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாம் பார்த்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் உற்சாகமே இருக்க மாட்டேன்றீங்க? நான் தான் உற்சாகமா பேசுறேன் பொழுது. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். என்ன தீமை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். பாருங்க, சொல்லி பாருங்க, கண்டிப்பா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா சாத்தா வந்து மனசை குழப்பிடுவான், சிந்தையை கலக்கிடுவான். உலகத்துல நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிடுவான். என்ன இப்படி வாழ்க்கை, அப்படி வாழ்க்கைன்னு சொல்லுவான். நீங்க டிபெண்டன்ஸ் ஆன் காட். முற்றிலுமாய் கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முற்றிலுமாய் கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். ஹல்லேலூயா. டிபெண்டிங் ஆன் காட். பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, சோதனை இருக்குது. நல்லா இருந்தா கூட சில பேர் குறை சொல்லுவான், கெட்டு போனாலும் சில பேர் சொல்லுவான். நல்லா இருக்கும் பிடிக்காது, கெட்டு போனாலும் இந்த உலகத்துக்கு பிடிக்காது. அதான் ஒருத்தர் பாடினா பாருங்க, வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதான்டான்னா. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, உலகம் அப்படிதான். நம்ம நல்லா இருந்தாலும் பிடிக்காது, கெட்டு போனாலும் பிடிக்காது. நம்ம நல்லா இருந்தாலும் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரையே அண்டிக் கொள்வது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை சார்ந்து வாழ்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதையும் உலகத்துல வந்து நல்லா பெருசா நினைச்சிடாத. பெருசு நமக்கு யாரு? கர்த்தர் தான் பெரியவர். அவர் பார்த்துக் கொள்வார். அந்த ஒரு உறுதியோடு நீங்க ஒவ்வொரு நாளும் வாழுங்க. பிசாசு சொல்ல அப்படியே ஆயிடுச்சானுவான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போறேன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது அவருக்கு. அவனை ஈசாக்கே கேட்கறான், என்னப்பா எல்லாமே இருக்குது, ஆடு எங்கன்னு கேட்கறான். ஒரே காரியம் சொன்னாரு, தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு திங்கட்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? புதன்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? ஆனா எதையுமே நான் யோசிக்கிறது இல்லை, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் யாரை சார்ந்து வாழ்கிறேன்? கர்த்தரை சார்ந்து வாழ்கிறேன். கர்த்தர் என்னுடைய பலன். ஏன் மத்தேயு 4:4 வாசிக்கிறோம், மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்தினுடைய சோர்ஸை மட்டும் நம்பாதீங்க, சோர்ஸை கொடுக்கிறவரை நம்புங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப சோர்ஸை மாத்திரம் நம்பாதீங்க, அதை கொடுக்கிறவரை நம்புங்க. எரேமியா 17:5 என்ன வாசிக்கிறோம்? மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் வனாந்தரத்திலே கரளையாய் போன செடியை போல என்ன பண்ணுவான்? மாறி போயிடுவான். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம் எப்படி? உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் தவறாமல் கனி கொடுக்கிறதுமான நல்ல ஒரு செடியை போல என்ன பண்ணுவான்? அவன் வளருவான்னு சொல்லப்படுகிறது. டிபெண்டிங் ஆன் காட். சூழ்நிலையை சார்ந்து கொள்ளாதீர்கள், பிரச்சனையை சார்ந்து கொள்ளாதீங்க, மனசை பிசாசு கெடுக்க கூடாதீங்க. நீங்க தான் உங்க லைஃபை பார்த்துக்கணும். நீங்க தான் உங்களை வந்து சாலிடா என்ன பண்ணணும்? நிறுத்தணும், கண்மலையின் மேல நிறுத்தணும். கர்த்தரை நம்பி தான் நீங்க ஓடணும். உங்க வாழ்க்கை எப்படி? கர்த்தரை நம்பி. அப்போ எபிரேயர் 12 என்ன வாசிக்கிறோம்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நல்லா புரிஞ்சுங்க, தள்ளணும், நம்ம தான் தள்ளணும், தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுவை சார்ந்து, இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடுங்க? பொறுமையோடு ஓடுங்கள். ஹல்லேலூயா. So everything, in every situation, எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து வாழுங்கள், கர்த்தரை நம்பி வாழுங்கள். ஓசியா 4:10, ஓசியா 4:10 ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடினால் அவர்கள் திரும்பினாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள். அவர்கள் வேசிதனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். கர்த்தரை நம்பாம சூழ்நிலையே சார்ந்து தன்னுடைய பலத்தை நம்பி ஓடுனா ஒன்னும் நடக்க போறதில்லை, இம்ப்ரூவ்மெண்டே வர போறதில்லை, மாற்றம் வர போறதில்லை. கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் தேவன் நம் பட்சத்தில் இருப்பார், நம்மை அற்புதமா என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாம மீதி என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அது ஆசீர்வாதம் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்துல எது இருந்தாலும் அது ஆசீர்வாதம் இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், எல்லாம் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணுமே. அப்ப கர்த்தரை சார்ந்து தானே வாழணும். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உலகத்துல இருக்க மட்டமா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா நான் எங்க இருக்கிறேன்? காலையில சொன்னல, உன்னதமானவருடைய மறைவிலே சர்வவல்லவருடைய நிழலிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார் சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? பார்த்து கொள்வார். அவர் என்னை நடத்துவார். என்ன பார்த்து கொள்வார்? என்னை அவர் நடத்துவார். அவரை கர்த்தரை சார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு என்ன பண்ணுவது? வாழ்வது மிக மிக முக்கியம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, எல்லாவற்றையும் அது எப்படி சொல்றாரு? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும். அப்ப என்ன அர்த்தம்? ஆல் திங்ஸ் சர்வ் காட். எல்லாவற்றிலும் தேவனை ஆராதனை செய்வது. இன் எவ்ரிதிங் சர்வ் காட். இப்போ ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு திறமை இருக்கலாம், எல்லாத்துக்கும் பாருங்க. தாவீது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள். தாவீதுக்கு சம டேலண்டட் பர்சன். அவன் வெறும் ஆடு மேய்த்தான் மட்டும் இல்லைங்க, நல்ல சாங் ரைட்டர். என்ன ரைட்டரு? வெரி குட் சாங் ரைட்டர். அவர் உட்காந்துங்கன்னு உலக காதல் கதை அல்லது காதல் பாட்டு எழுதின்னு இல்லை, உலக கவிதை எழுதின்னு இல்லை.
இன்னைக்கு திறமை இருக்குது, அது எப்படி இன்னைக்கு பயன்படுத்துறாங்க? வேற, அதாவது வருமானத்துக்காக பயன்படுத்துறாங்க, தங்களுடைய பேருக்காக பயன்படுத்துறாங்க, பெருமைக்காக பயன்படுத்துறாங்க. ஆனா தாவீது எப்படின்னா, அவன் எழுதின ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பத்தி தான் பாடுறான். அது மாத்திரம் இல்லைங்க, சூப்பரா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, கிண்ணறம் வாசிக்கிறவன், வாசிக்கிறதுல திறமைசாலி. அப்ப வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிலும் கர்த்தர் பயப்படுற மாதிரி தான் வாசிக்கிறான். உங்களுக்கு என்ன தெரியும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா? எதெல்லாம் தெரியுமாப்பா? ஏதாவது தெரிஞ்சுக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒன்று கத்துக்கோ, ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கின்னு யூஸ் அந்த டேலண்ட்டை கர்த்தருக்காக பயன்படுத்து. நாம் இன்னைக்கு வாசிக்கிற வாசிப்புல பிசாசெல்லாம் ஓடணும், அப்படி ஒரு பவர்ஃபுல்லா மாறணும். ஏன்னா 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல அவன் வாசிக்கிறதுல தேர்ந்தவன் சொல்லி வசனம் சொல்லுது. 2 ராஜாக்கள் 3:15. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாவீதுனுடைய டேலண்ட்டை பாருங்க. 3:15 நினைக்கிறேன். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாதியக்காரனை என்னிடத்தில் என்றான். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க, சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க, யாருக்காக வாசிக்கிறாரு? ஒரு சுரமண்டலக்காரனை கொண்டு வாங்க, அவன் வாசிக்கிறதுல அவன் எப்படி? இப்ப தாவீதுனுடைய வாழ்க்கையில பாருங்க, சவுலுக்கு என்ன பிடிச்சிருச்சு? கெட்ட ஆவி ஒண்ணு பிடிச்சிருச்சு. வாசிக்கிறதுல தேர்னவன ஒண்ணு கொண்டு வாங்கணும் போது, இங்க ஒருத்தர் இருக்கிறான், ஈசாயின் புத்திரன் தாவீது, அவன் வாசிக்கிறதுல சிறந்தவன். அவன் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா சவுல் மேல இருக்கக்கூடிய ஆவி வெளியே வருது. நீங்க எங்கன்னா போனா அங்க வந்து ஒரு மிராக்கல் நடக்கணும். when you enter, நீங்க கல்லூரிக்கு போறீங்க, கல்லூரி உள்ள போகும்போது அங்க இருக்கிற பிசாசெல்லாம் ஓடணும். எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்கூல் போகும்போது அங்க இருக்கக்கூடிய கெட்ட ஆவியெல்லாம் ஓடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, போகும்போதே கெட்ட ஆவியை வந்து நம்மளை பார்த்துன்னு உள்ள வருது. எல்லாமே உள்ள வர மாதிரி மைண்ட் செட்டே வேற இல்ல. ஸ்கூல் போகும்போது எப்படி போகணும்? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள போறேன், அங்க இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பிள்ளைகளும் என்னை பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய மாற்றம் வரணும். நான் கல்லூரிக்கு போறேன், when I enter, நான் உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய கெட்ட காரியங்கள்லாம் என்ன பண்ணணும்? மாறணும். நான் என் வீட்டுக்குள்ள போறேன், நான் போகும்போது அங்க இருக்கக்கூடிய கெட்ட சூழல்கள் மாறணும். ஹல்லேலூயா. சோ ஒரு சேஞ்ச் வரணும். பக்கத்துல பாசணும், நீங்க போற இடத்துல மாற்றம் வரணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அங்க போன உடனே அவங்கள மாதிரியே மாறிடுறோம் இல்ல. அங்க போன கலர் வந்து அவங்கள மாதிரியே மாறிடுறோம். நாம தான் மாற்றுகிறவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு யாரா இருக்கிறீங்க? உப்பு. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இல்ல? உப்பு இல்ல, சப்பு இல்ல, வெறுமையாகுது, விரத்தில இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்கள தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களை பாருங்க, மைண்ட் கன்ஃபியூஷன், குழப்பம். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பிசாசு எல்லாரையும் கெடுக்கிறான். சின்ன பிள்ளைங்களுடைய வாழ்க்கை படிக்கிற காலத்திலே மைண்ட் கெட்டு போகுது. கல்லூரிக்கு போனா இன்னும் மோசம். நிறைய பேருடைய மனசு கன்ஃபியூஸ் ஆகி எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் சொல்றாங்க, நான் ரொம்ப ட்ரெஸ்ஸா இருக்கிறேன்றாங்க. கேட்டு பாருங்க, நான் ரொம்ப ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், ட்ரெஸ்ன்றாங்களே தவிர யாருமே நான் சமாதானத்தோடு இருக்கிறேன், நிம்மதியோடு இருக்கிறேன், மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன், எனக்குள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்குகிறது சொல்றது இல்லை. ஆனா அப்படி சொல்ற ஒரு ஆள் யாரு? தாவீது சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய லைஃப் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம ரொம்ப நாள் வாழணும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப நாள் வாழணும், ஆண்டவருக்கு மகிமையா வாழணும். in all our actions, in all our beings, நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய செயல்கள்ல தேவன் மகிமைப்படணும்னு சொன்னா, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உப்பு இல்லாம சப்பு இல்லாம வெறுமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உள்ள போகும்போது அங்கே சுவை உண்டாகணும், அங்கே மாற்றம் உண்டாகணும். நீங்கள் மாற்றுகின்றவர்களாய் வாழணும். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி ஆண்டவர் அற்புதமான ஒரு உவமை சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது அப்படின்னு போதிக்கும் போது சொல்றாரு, ஒரு பெண் கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து பிசைந்த மாவுக்குள்ள வச்சுட்டா அப்படின்னா, இதுதான் தேவனுடைய ராஜ்யம். என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க,
கொஞ்சம் புளித்த மாவு அந்த பிசைந்த மாவுக்குள்ள வைக்கும் போது முழு மாவையும் மாற்றி விடுகிறது. ஒண்ணு இல்ல, ஒரு பானை, ஒரு பெரிய குடத்துல சுத்தமான பாலை வச்சு அதுல கொஞ்சம் தயிரை ஊத்துங்க. கொஞ்சம் தயிரை ஊத்துங்க. என்ன பண்ண தயிர் மறுநாள் காலையில எல்லாத்தையும் பால் ஆக்கிடுமா? என்ன பண்ணும்? தயிரை ஆக்கிடும். அது மாற்றும் சக்தி கொண்டது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இருக்கிற இடத்துல மாற்றம் வரணும். நீங்கள் மாற்றுகின்றவர்கள். ஆனா என்ன நடக்குதுன்னா, நீங்க போன உடனே அவங்கள மாதிரி நீங்க மாறிடுறீங்க. நிறைய பேர் எங்க போறாங்களோ அங்க அப்படி ஆயிடுறாங்க. அவங்க கூட அப்படியே கலந்து அவங்கள மாதிரி. யூ மஸ்ட் பி a different person. உங்களுடைய செயல்கள் மாற்ற வேண்டும். மற்றவர்களை தொட வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம நம்முடைய செயல்கள் மூலம் என்ன பண்ணணும்? தொடணும். அவங்க வாழ்க்கை அவரை பார்த்து நான் தொடப்பட்டேன்னு சொல்லணும். சாட்சி சொல்லும் போது நீங்க ஒரு பையன் சொன்னா, ஒரு பையன் சாட்சி சொல்றான், எனக்கு எவ்வளவு ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவர் என் வாழ்க்கையை தொட்டாரு, என் வாழ்க்கை மாறிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மூலமாய் தேவன் பல பேரை தொடணும். அப்ப நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்குள்ள ஒரு சாரம் உள்ளவனாய் இருக்கணும். மாற்றத்தை கொண்டு வருவேன். எல்லா இடத்துல போகும்போது அங்க மாற்றம் வரணும். நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதும் என்ன பண்ணும்? உப்ப பண்ணும், மாற்றும். நான் யார்? மாற்றத்தை கொண்டு வருகிறவன். நான் இருக்கிற ஏரியாவில் நம்மளை பார்த்து எல்லாரும் மாறணும். ஆனா அவங்கள பார்த்து நான் மாறிடக்கூடாது. அப்ப நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். So very important. புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நல்லா புரிஞ்சுங்க, சூழ்நிலையை போய் சார்ந்து வாழக்கூடாது. சூழ்நிலைக்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க யார் என்கிற அந்த மேன்மை என்ன பண்ணாதீங்க? விட்டுடாதீங்க. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. நிறைய பேர் நம்மளை டார்ச்சர் கொடுப்பாங்க. நிறைய பேர் நம்மளை வந்து இடற பண்ணுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் என்ன உண்டு? இடரல் உண்டு. உங்களை இடர பண்ண பார்ப்பாங்க. சாத்தான் அதுதான் குறிக்கோள் அவனுக்கு. எப்படியாவது உன் விசுவாசத்தை டேமேஜ் பண்ணணும். எப்படியாவது உன் சாட்சியை கெடுக்கணும். எப்படியாவது உன்னை வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாத்திரணும். அதுக்கு என்ன பண்ணுவான்? உன் வழியில தடுக்கலையும் சறுக்கலையும் வைப்பான். உங்க வழியில தடுக்கலும் சறுக்கலும் வரும். உங்களை தடுமாற பண்ணுவதற்கு, உங்களை இடர பண்ணுவதற்கு, உங்கள் கால்களை எப்படியாவது சறுக்கி விடுவதற்கு சூழ்ச்சி பண்ணுவான். உன் கால்களை கர்த்தர் வலைகளுக்கு தப்புவிக்கத்தக்கதாக நீங்க மான்களின் கால்களை உடையவர்களாய் மாறணும். ஒருபோதும் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. ஒருபோதும் உங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையை விட்டு கொடுக்க கூடாது. ஒருபோதும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. You have to stay strong. நல்ல உறுதியோடு கர்த்தருக்காக நிற்கணும். என்னடா இவ்வளோ நம்ம பண்றோம்? சில பேர்லாம் நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை ஏதாவது சொல்லி இடர பண்ணுவாங்க, நம்மளை வந்து நோகடிக்க பார்ப்பாங்க, நம்மளை தடுமாற பண்ணுவாங்க. ஆனா எத்தனை இடர்கள் வந்தாலும் ஒருபோதும் இடறி போகக்கூடாது, தடுமாற்றம் அடையக்கூடாது, ஒருபோதும் சறுக்கி விழுந்துடக்கூடாது. சறுக்கலான இடங்கள்ல கூட உங்க கால்கள் எப்படி இருக்கணும்? மான்களின் கால்களை போல இருக்கணும். அல்லேலூயா. வேற யாருன்னா அந்த சூழ்நிலைக்கு வந்து அவங்க விழுந்துருவாங்க. ஆனா நீங்க நிப்பீங்க. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னால மான்களின் கால்களை பத்தி ஒரு வீடியோ போட்டேன். ஞாபகம் இருக்குங்களா? நிறைய குட்டி மான்கள் போய் என்ன பண்ணுது? மலையில இப்படி இருக்கிற கிளிப்ஸ்ல இங்க போய் நிக்குது. நாய்கள்லாம் வந்து அதை கடிக்க பாக்குது. அதால வர முடியல. ஏன்னா அது நிக்கிற இடம் ரொம்ப சூப்பரான இடம். அதுக்கு மட்டும்தான் அந்த கால். நாய் அங்க நிக்க முடியாது. மான் நிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாயோ நரியோ உன்கிட்ட நிக்க முடியாது. ஆனா நீ நிப்ப. சறுக்கி விழுற இடத்துல கூட நீ விழாம நிப்ப. தடுமாற்றம் வருகிற இடத்துல கூட தடுமாறாம நிப்ப. யார் உன்னை இடர பண்ணாலும் நீ இடர மாட்ட. சில பேர் சொல்றாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க. இடராத. உன் கால்கள் மான்களின் கால்களை போல இருக்கட்டும். மான்களின் கால்களை போல உறுதியாய். எல்லாம் குறை சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது பரியாசம் பண்ணுவாங்க. ஆமா ஜோம் பண்ண வந்துட்டேன்னுவாங்க. ஆமா அப்பா உத்தமமா பைபிள் எடுத்துட்டேன்னுவாங்க. இன்னும் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அப்படின்னுவாங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. யூ ஜஸ்ட் வாக் இன் யோர் வேஸ். உங்க வழிகளில் நீங்க என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையா இருங்க.
உங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவர் தம்முடைய கரம் கொண்டு உங்களை என்ன பண்ணுவார்? தாங்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே நம்மை தாங்குவார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, சூழ்நிலைக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பசி எடுத்த உடனே ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? விற்று போட்டான். வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை உணவுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்டவனாகிய ஏசாவை போல ஒருவனும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பசி வந்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்காக உங்களுடைய ரட்சிப்பை இழந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சேஷ்ட புத்திர பாகம், நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த உரிமை என்ன பண்ணாதீங்க? விட்டு கொடுக்காதீங்க. பிசா சொல்லுவான், இல்ல காம்ப்ரமைஸ் ஆயிடு, இல்ல இந்த சூழ்நிலை நீ இப்படிதான் பண்ணி ஆகணும்னு சொல்லுவான். இல்ல, உறுதியா இருக்கு. பாட்டு மட்டும் பாடுறல, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காது காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு, எந்த சூழ்நிலை அவருடைய அன்பை விட்டு விலகாமல் சாட்சியாய் வாழ்வது மிக மிக முக்கியம். நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்வது. நாம தான் எல்லாருக்கும் மாதிரிகள். அதுதான் நம்ம ஏற்கனவே கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல நாம வச்சுக்கலாம். உங்களுடைய சாந்த குணம், ஐ மீன் உங்களுடைய கேரக்டர் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். இவங்க இப்படிதான் அப்படின்றது இந்த உலகம், கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைங்கன்னா இவங்க இப்படிதான், இவங்க இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்க இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, இவங்க தனித்துவமா நிற்பாங்கன்னு அவங்க சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நிறைய போராட்டங்கள், நிறைய இடரல்கள், நிறைய தடுமாற்றங்கள் நமக்கு வரும். லூக்கா 21:34, லூக்கா 21:34 அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 21:34 உங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய வருகை வருவதற்கு நீங்க ஆயத்தமா இருங்க. கர்த்தரை சந்திப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருங்க. அப்ப எப்படி வாழணும்னா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார் என்கிற இருதயத்தோடவே வாழணும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த ஜனவரி 10ஆம் தேதி ஆண்டவர் வரப்போறாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? வர ஜனவரி ஆண்டவர் 10ஆம் தேதி வரப்போறாரு, எப்படி இருப்பீங்க? எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்க, எல்லாம் மாறுவீங்க. இப்படிதான் ஒருத்தர் சொல்லிட்டாரு, இந்த டைம்ல ஆண்டவர் வரப்போறாருன்னு உடனே ஆண்டவர் தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, சொத்தகத்தெல்லாம் வித்துட்டு நம்ம வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். எவ்வளவு கெட்ட புத்தி பாருங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும்னு எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு கடைசியா அந்த டைம்ல ஆண்டவர் வரல. ஆண்டவர் பாருங்க ரொம்ப நல்லவர். அவர் ஒரு காரியம் சொல்றாருன்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். நான் சீக்கிரமா வரேன்னு சொல்லி ஏன் சொன்னாரு? சில பேர் சொல்றாங்க சீக்கிரமா வரேன்னாரு, இன்னும் வரலையேன்னு. கண்டிப்பா சீக்கிரம் தான் வர போறாரு. அவருக்கு 1000 நாள், ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒரு நாள், இது 1000 வருஷம். 1000 வருஷம் ஒரு நாள். இப்ப ஆண்டவருடைய கணக்குப்படி பார்த்தா அவர் போய் 2 நாள் தான் ஆகுது. 3ஆம் நாள் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? வந்துருவாரு. இப்ப 3ஆம் நாள்ல நம்ம இருக்கிறோம். எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. ஜனவரி 10ஆம் தேதி வராருன்னு வச்சுக்கோ. நீ எப்படி வாழ்வ, எப்படி உன்னை டிசிப்ளின் பண்ணுவ, எவ்வளவு பயமா நடப்ப, அந்த பயம் எப்பவுமே இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? உங்கள் இருதயம் லௌகீக கவலைகளினாலும் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் உலக லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடி பெருசா தூக்கி மைண்ட்ல வச்சுக்காதீங்க. எல்லாம் கர்த்தர் நடத்துவார், அற்புதமா நடத்துவார். ஆனா சாட்சி உள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்கு மகிமையா வாழ்வது தான் என்னுடைய நோக்கம். நான் ஆண்டவரை பிரியப்படுத்துவது, ஒவ்வொரு என்னுடைய செயல்களிலும் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் மகிமைப்படும்படி நடப்பது மிக மிக அவசியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமாக உபாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து வாழ்வது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து வாழ்வது. உபாகமம் 26:3. உபாகமம் படிங்க 26. ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது, நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது, நன்மையை பெறும்போது உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆசீர்வாதம் வந்து நன்மைகள் வரும் பொழுது, அல்லது நன்மைக்குள்ளே நான் வந்து அடையும் பொழுது என் மனசு என்னன்னு சொல்லனா, கர்த்தர் எனக்கு சொன்னபடி என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை இங்க வச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தினது யாரு? கர்த்தர். நான் எப்படி இருந்தேன்? அலைசடிப்பட்டு கொண்டு, கஷ்டப்பட்டு கொண்டு, நெருக்கப்பட்டு கொண்டு, ஒடுக்கப்பட்டு கொண்டு, யாராலும் மதிக்கப்படாதபடி ஒரு மாதிரி இருந்தேன். என்னை கர்த்தர் இந்த நிலை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த பயம், அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து வாழ்வது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நான் இருப்பது அவருடைய கிருபையினால இருக்கிறேன். இந்த இடத்துல கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். இன்னைக்கு இங்க வச்சிருக்கிறாரு, நாளைக்கு இதை விட கூட மேல கொண்டு போவார். இன்னும் கூட என்ன கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். இன்னும் கூட என்ன மேன்மைப்படுத்துவார். ஆனா என்னைக்குமே உடன்படிக்கையை மறக்க மாட்டேன். இது ஏன் சாமர்த்தியம், ஏன் பலன், ஏன் திறமை இல்ல. ஆமென் சொல்லுங்க. தேவன் எனக்கு கொடுத்த உடன்படிக்கை. அவர் எனக்கு சொன்னார், நான் இப்படி கொண்டு வருவேன். அவரை நம்புறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவரை நம்புறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? செழிப்பார்கள். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு போய் சாப்பாட்டுல கை வைக்கும் போது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பா சூப்பரா எனக்கு ஆண்டவர் இன்னும் சூப்பரான சாப்பாடு, நல்லா சாப்பிட போறேன், அதை அப்படி நினைக்க கூடாது. நீங்க சொல்லணும், கர்த்தர் சொன்னபடியே இன்னைக்கு எனக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாருமென்னு ஜெபிக்க சொன்னவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய உணவு உனக்கு கொடுக்கப்படும், உன்னுடைய அப்பம் உனக்கு கொடுக்கப்படும், உனக்கு தண்ணீர் திரளாய் வரும். எத்தனை நாட்டுல தண்ணி இல்லை தெரியுமா? எத்தனை வீட்டுல தண்ணி இல்லை தெரியுமா? உங்க வீட்டுல தண்ணி வரும்போது, தண்ணி வருதா? தண்ணி வரும்போது கர்த்தர் சொன்னபடிதான் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்றாரு, 33:16. அவர் வாக்கு அந்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடிதான் வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. ஏசியா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்காரா? உயர்த்தி வச்சிருக்காருன்னா நல்லா புரிஞ்சுங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் ஒரு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை பார்க்கறது இல்லை. நம்ம எதை பார்க்கிறோம்? லௌகீக கவலையினால் பாரத்தை தூக்கி வச்சுக்கிறோம். எங்க இருந்தா உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு, எவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார், எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும், அடைக்கலமாக இருக்கும். அல்லேலூயா. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அப்போ இந்த உலகத்துல டெம்பரவரி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும் போது டெம்பரவரி ஆசீர்வாதத்தை நினைக்க கூடாது, அவர் கொடுத்த உடன்படிக்கையை நினைக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் டெம்பரவரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெம்பரவரி ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், ஆனா அதை பெருசா நினைச்சிடாது. அதை கொடுத்தவரை நினை. இன்னைக்கு கூட நம்ம நல்லா இருக்கிறோம். யாரால நல்லா இருக்கிறோம்? அவரால நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்ட அத்தனையும் அவர் மூலமாய் நமக்கு வந்தது. ஏன்னா அவர் என்ன வாக்கு பண்ணாரோ அந்த வாக்கின்படி. 127 சங்கீதம் 2ஆம் வசனம், 127 சங்கீதம் 2ஆம் வசனம். அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறி போகிறதே இல்லை.
27:2 127:2 நீங்கள் அதிகாலையில் எழுந்து விருதா. ஆமென், அல்லேலூயா. 2ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை நடத்துகிறார். என் திறமை அல்ல, என்னுடைய பிரயாசம் அல்ல. உங்க பிரயாசம் இருக்குது, பிரயாசப்படணும். ஆனா உன் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அப்போ கர்த்தர் செய்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சூழ்நிலை இருக்குதா? நல்ல நிலையில் இருக்கீங்களா? ஏன் சாமர்த்தியம், ஏன் பலன் அல்ல. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. அது ஒண்ணும் இல்லை. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவர்கள் நித்திரை அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கிறது காரணம் அவர் தான். நான் சாட்சி இல்லாம இருந்தாலும் கூட, நான் அவர் வேதனைப்படுத்துறோம் இருந்தாலும் கூட, சொன்னபடி எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுக்கிறார். அதுதான் காமன் பிளெஸிங் ஃபார் எவ்ரிஒன். எல்லாருக்கும் கொடுக்கிறார். மழை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்ய பண்ணுகிறார். சூரியன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்க பண்ணுகிறார். ஆனா அவங்க நினைக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு நினைப்பாங்க, நான் ரட்சிக்கப்படாத போது கூட, நான் கெட்டவனா வாழ்ந்த போது கூட எனக்கு எல்லாமே கிடைச்சதே. அப்போ தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் சொன்னபடியே என்ன பண்ணிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப டெம்பரவரி பிளெஸிங் கூட எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. நம்ம பாவம் செய்யும் போதே நம்மள அவர் தண்டிச்சிருக்கலாம். ஆனா தண்டிக்கல, கிருபையா விட்டாரு, மன்னிச்சாரு. ஏன்? அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் அவருடைய இரக்கம். அப்போ இந்த உலகத்தில் கூட டெம்பரவரி பிளெஸிங் கூட கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. அப்ப நான் அவைகளை கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டேன் என்கிற உணர்வோடு நன்றி உள்ளவனாய் அவருக்கு முன்பாக என்ன பண்ணுவது? வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஒவ்வொன்றும் அவரிடத்தில் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொன்றும் அவரால் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில நான் பிறந்த நாள் முதற்கொண்டு தாவீது சொல்லுகிறான், என்னுடைய உட்கார்தலை என் எழுந்திருத்தலை நீர் அறிந்திருக்கிறேன். என் தாயின் கருவில் நான் இருக்கும்போது என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் எலும்பெல்லாம் உருவாவது முன்னே அதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றும் டெய்லி நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்ற. இந்த நோட் பண்ற விஷயம் இன்னைக்கு பிரெக்னன்சியா இருக்கும்போது பிள்ளைகள் தாய்மார்களுக்கு நோட்டு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு செக்கப்பு, 3வது மாசம் ஒரு செக்கப்பு, இப்போ இது வளருது அப்படின்னு இவங்க இப்ப நோட்டு போடுறாங்க. இவங்க நோட்டு போடுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு அவர் நோட்டு போட்டார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அப்ப தாவீது சொல்லுகிறான், நான் கர்ப்பத்தில் இருக்கும்போது என் கருவை உடைய கண்கள் கண்டதுன்னா பார்த்துக்கினே இருக்கேன். என் எலும்புகள் உருவாது முன்னே அவைகள் உருவேற்படும் நாட்கள் உடைய புத்தகத்தில் நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. ஸோ எலும்பு எப்போ உருவாகுது, கண்ணு எப்படி உருவாகுது, ஹார்ட் எப்போ உருவாகுது, செல்கள் எப்படி ஒன்றாகும். எவ்வளவு அற்புதமான தேவன் அவர். இதெல்லாம் உலகத்துக்காருக்கு புரியாது. பெரிய ஞானிகள்லாம் இருக்கிறாங்க நம்ம உலகத்துல. நீங்க அந்த ஞானிகள் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சில பேர்லாம் கடவுளே இல்லைன்றான். ஏன்னா எல்லாம் எப்படி வந்தது? தானா வந்ததுன்னு அவன் சொல்றான். எல்லாம் தானா வந்தது, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னா. டார்வின் அந்த தேரியை சொல்லும் போது எல்லாம் நம்பினாங்க, மனுஷன் குரங்குல இருந்தா வந்தான் பொழுது பரிணாம வளர்ச்சின்னு. ஆனா லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்லுது இல்ல, டார்வின் தேரி பொய் என்னது. ஏன்? ஒரு மனிதன் பரிணாமமா உருவாக முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்ப ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ள டிஎன்ஏ இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும் போது அதுல 24 செல்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த டிசைன் அது அதனுடைய தன்மையை பாதுகாக்குமா. அது மனுஷனா தான் இருக்கும், அது குரங்கா மாறாது. சயின்ஸ் படிங்க, இப்பதான் உங்களுக்கு அரிய வாய்ப்பு. அற்புதமான ஒரு உலகத்துல இருக்கிறோமே. அப்படியே நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா ஒரு டிஎன்ஏ போது ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எப்படி, அது டிசைன் எப்படின்னா என்ன அற்புதமான தேவன் பாருங்க. மொத்தம் 24 ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்ல ஒரு செல்லுல 24 அந்த இது இருக்குங்களாம். மொத்தம் 46 கரெக்ட், 46. அதுல 23 அம்மா கிட்ட இருந்து வருதான், 23 அப்பா கிட்ட இருந்து வருதான்.
எதை அதை எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மனுஷன் அவ்வளோ அழகா கிரியேட் பண்றாரு அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு. அவர் சொல்றாரு பரிணாம வளர்ச்சிக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டிஎன்ஏ அந்த ஸ்ட்ரக்சரை அதுக்குள்ள ஆண்டவர் ஒரு மகத்துவமான காரியத்தை வச்சிருக்கிறார். அது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும். அது வேறொரு உருவத்துக்கு என்ன பண்ணாது, மாறாதுன்னு சொல்றார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க உருவேற்படும் நாட்கள் முதற்கொண்டு உங்கள் எலும்புகள் உருவாகக்கூடிய உங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் கண்டது. அப்புறம் நீங்க பிறக்கும் போது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பேர் வச்சுட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியமான தேவன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னென்ன பாருங்க, நீங்க பிறந்த போது யாரோ ஒருத்தர் முதல் சட்டை போட்டாங்கல்ல, அந்த சட்டை கூட அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அவர் பிளான் பண்ணிருக்காரு. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், இந்த உலகத்துல விளைவிக்கிற அரிசி, ஒரு அரிசி உன் பேர் எழுதிக்குது அதுல. அதனாலதான் உன் தட்டுல வந்து அது இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு பிரெட், ஒவ்வொரு வாட்டர், இட்ஸ் ஃபார் யூ, பிரத்யேகமாய். அதே மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட ஒரே மாதிரி கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, அற்புதமான தேவன். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவங்கள மாதிரியே இவங்க இருக்கிறாங்க. தனித்துவமானவர் உண்டாக்கி இருக்கார். ஒவ்வொருவருடைய கேரக்டரும் வெவ்வேறு, ஒவ்வொருடைய குணாதிசயங்களும் வெவ்வேறு, ஒவ்வொருடைய சாயலும் வெவ்வேறு, ஒவ்வொருடைய குரலும் வெவ்வேறு. அற்புதமான தேவன். அப்போ பிரத்யேகமா நம்மளை உண்டாக்கி இருக்காருன்னா, நம்மளை தனித்துவமா படைத்திருக்காருன்னா, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பார்த்து கொடுக்கிறாருன்னா, நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறாருன்னா, நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்துல நீ பிறந்த நாள் முதல் அவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் எல்லாம் அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். 139 சங்கீதத்தை வாசித்து அப்படியே ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 139 சங்கீதம் அவர் சொல்றாரு, அருமையான வசனம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த அறிவு, 6ஆம் வசனம், மிகுந்த ஆச்சரியமும், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. 16ஆம் வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அற்புதமான தேவன், அற்புதமான தேவன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றையும் தேவன் உம்முடைய புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவைகள் உருவேற்படும் நாட்கள் உமது புத்தகத்தில் எழுதி இருந்ததுன்றார். அப்ப என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ஏற்கனவே ஆண்டவரால் பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி வாழணும்? ஆல் அவர் ஆக்ஷன்ஸ், எல்லா செயல்களிலும் நன்றி உள்ளவர்களாக வாழணும். தேங்க்ஃபுல் ஹார்ட். நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய மகிமைக்காக செய்யணும். இறுதியாக ஐ மஸ்ட் பி a thankful. ஆகவே தான் 1 தெசலோனிக்கர் 5:18 in everything give thanks to the Lord. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று தமிழில் வருது. ஆங்கிலத்தில் in everything give thanks. ஒரு ஆமென் சொல்லுங்க. everything give thanks. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒரு பையன் நம்ம சபையில், அவனுக்கு வந்து அவனை போய் சந்திக்க போனேன். வாலிப பையன், அற்புதமான பையன். சரி, அவனுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை. அவனை கூப்பிட்டு போய் என்ன பண்ண, அவனை வந்து நல்ல சாட்சி உள்ள பையன். அவனை ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம் வந்து பண்ணிட்டாங்க. அவனை கூப்பிட்டு போய் நான் அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். நல்லா கவனிங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தவன் நம்ம பசங்க அந்த என்ன பண்ண தெரியுமா, டப்புன்னு எடுத்து டக்குன்னு சாப்பிட ஆரம்பிங்க. அந்த பையன் சோம நான் பாருங்க, ஆச்சரியப்பட்டேன் நான். இத்தனைக்கும் அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா கடவுளே நம்பாதவர். அவ்வளோ அழகாக சோம் பண்ணுறான். சாப்பாடு வந்த உடனே ஹோட்டலில் அவ்வளோ அழகாக ஜாப் பண்ணான். நான் பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி பிள்ளைங்க நமக்கு வேணும் அப்படின்னு. கிவ் தேங்க்ஸ் டு எவ்ரிதிங். எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவன்னா சாப்பாடு வந்த உடனே எப்படா வரும் டக்குன்னு போடுறவன் இல்லை. அப்படி வந்த உடனே அப்படியே ஆண்டவரை நினைக்கிறவன். கிவ் தேங்க்ஸ். ஆண்டவரே எவ்வளோ அற்புதமான தேவன், ஆண்டவரே சொன்னபடியே எனக்கு ஆகாரத்தை கொடுக்குறீங்க, எனக்கு வேண்டிய நன்மைகளை. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. when you get something, ஒரு புது பொருளை வாங்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. in everything give thanks. எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஸ்தோத்திரம் செய்யலாமா? எல்லாரும் எழுந்திருந்து எல்லா நன்மையான ஈவுகளும் பூர்ணமான காரிய நன்மைகளும் அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. give thanks to the Lord.
கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தருடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தருக்காக வேலை செய்யுங்க. உங்க குடும்பத்துல நீங்க கர்த்தருக்காக ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று வளர்க்கணும்னு ஆசைப்படுங்க. உங்க வேலையில கர்த்தர் மகிமைப்படணும்னு ஆசைப்படுங்க. கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. இந்த வேலையில நாம் ஜெபிக்க போறோம். எல்லா கைகளை ஊத்தி, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையான ஈவுகளுக்காக, பூர்ணமான வரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்தீரே ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, உண்ண உணவும் ஆண்டவரே, இருக்க இடமும் உடுத்த உடையும் எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தீரே. எனக்கு நீர் கொடுத்த நன்மையான எல்லாவற்றுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாவற்றிலும் எல்லா செயல்களிலும் உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய, உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழக்கூடிய ஆண்டவரே, ஒரு உறுதி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. எங்க மீது உடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கருத்தில் எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க நன்றி உள்ளவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டபடி பிள்ளைங்க இனி வரும் நாட்களிலே அவர்களுடைய எல்லா செயல்களிலும் உம்மை மையப்படுத்தத்தக்கதாக, எல்லா இடங்களிலும் உம்மை மையப்படுத்தத்தக்கதாக, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதில் இடறி போகாதபடி சாட்சியாக இருந்து உம்மை கனப்படுத்தத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. கிருபை எங்க மேல பெருகட்டும் ஆண்டவரே. தயவு எங்க மேல பெருகட்டும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உமக்காக வாழ, இன்னும் உமக்காக ஓட ஆண்டவரே, இன்னும் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்கள் மேல இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் அனைவர் மேலும் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம்